திருமூலர் நாயனார் வரலாறு சிவனாரின் கையிலை மலையிலே தனி பெருந்தலைமை காப்பாளர் உள்ளவர் நந்தி தேவர் அவரிடம் அருட்பெரூரை கேட்டு சிறந்த சிவயோகி ஒருவர் சுந்தரர் எனும் பெயர் கொண்ட இவருக்கு நம்பியம் பெருமான் நாதர் எனும் பட்டத்தை பட்டபெய என்று அழைத்தார். சிவயோகி ராணிமாலஹிமா முதலான என்பென சித்திகளையும் கைவரப் பெற்றவர்கள் பொதிகை இல்லகத்தியரிடம் நட்புறவு கொண்டவர் அவரை காணும் ஆவலனால் பொதிகை மலை நோக்கி புறப்பட்டாள அணைதாரம் பசுபதி நேபாளம் வணங்கி வாரணாசி வந்தார் கங்கையிலே நீராடி வாரணாசி பெருமானை பணிந்தாராம் பருவதம் தொழுது காலத்தி மழை வந்து ஆலங்காடு சிவனை வணங்கு காஞ்சி மாநகர் வந்து இறைஞ்சினார் அங்கு தங்கிய சிவயோகி யாரையும் அபிகை பெருமானை வணங்கி பெரும் பச்சப்புலியூர் வந்து பொன் மன்றத்திலே சிவன் நிகழ்த்தும் கூத்தினை கண்டாராம் அங்கு அங்கிய அவர் தெற்கு நோக்கி வந்து காவிரி நீராடினாரமாவின் கன்றுவில் அம்மை தவம் இயற்றும் ஆவடித்துறை அடைந்து கோவில் வளம் வந்து சிவன் அடி தொழுதாரும் அங்கு தங்கிடும் எண்ணம் கொண்ட அவர் காவிரி கரையர் மறையவர் வாழ்சாத்தனூர் எனும் அப்பகுதியில் மூலம் என்ற இடைக்குலமைந்தன் பசுமைக்கும் பணியை செய்து வந்தார். மற்றவர்களையும் பசுக்களையும் நாள்தோறும் காவேரி கரைக்கு ஓட்டி வந்து மேற்கண்டாலையிலே அவரவர் வீடுகளுக்கு கொண்டு விடும் பழக்கம் உடையவனாயிருந்தால் அந்த மூலன் பசுக்களை காவிரி கரைக்கு ஓட்டி வந்தார். வந்தவனுக்கு திடீர் சாவு நேர்ந்தது. செயலற்று விழுந்தவன் உடலை பசுவினங்கள் சூழ்ந்தன மோகன கதறினை அங்கு வந்து சிவயோகியார் உடலையும் பசுவின் துயரையும் கண்டார் பதிவு கொண்டார். இவற்றின் துயர இறையருள் தீர்க்க எண்ணினார் மூலன் உயிர் பெற்று எழுந்தாலின்றி பசுக்கன் துயரை போகிற வரியில்லை என்பதை உணர்ந்தார். தமக்கு கை வந்த என் சித்தினார் ஓர் உடலில் இருந்து மற்றொரு உயிருக்கு செல்லும் சித்தியை கை கொண்டார் இறந்து கிடந்த மூலனின் உடலில் தன் உயிரை செலுத்தி யோகியின் உயிர் மூனம் பதிவு புகுந்து உயிர் செல்லவே பசுக்கள் நாவால் நக்கின முகர்ந்த நக்கிடைத்த கழிப்பார் துயர் நீங்கி மேயச் சென்றன
உடலை ஒரு விதத்திலே மறைவில் பாதுகாப்பாய் வைத்தார். மானைவி பொழுது வரவே பசுக்கள் சாத்த நூறடைந்தனர். இந்த யோகியார் அவற்றை பார்த்து நின்றார். தன் கணவர் வீடு திரும்பும் காலம் நேரமாகியும் மூலன் மனைவி தேடி வந்தார். முருளன் ஒதுங்கி நிற்பத கண்டவள் பையம் கொண்டால் கணவனுக்கு ஏதோ நேர்ந்ததோ என எண்ணி உடம்பை துட்டு பார்க்க சென்றார். அவர் ஒதுங்கி ஒதுங்கி போனார். மக்களும் சுற்றமில்லாத அவள் ஏதோ அஞ்சி மயங்கி நீவி என்ன செய்தீர்கள் என்று கேட்டு வருந்தினாள். மூலன் உடலில் இருந்து யோகிய எனக்கு உன்னுடன் தொடர்பு இல்லை என்ற மறுத்தார். அங்கே பொது இடத்தில் வந்திரார். கணமருதைய இயல்பிலே மாற்றம் கண்டு அவள் எவரிடத்தும்